தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் வராத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி தேவனுடைய வீட்டை பற்றிய அறிவு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருந்தது. எனவே இயேசு ஆயத்தமாக்க போகிறேன் என்கிறார். மணவாட்டி, அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி தன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது என்று காண்கிறார். எனவே இந்த 3 நிலைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 3 கருத்துக்களும் இணைந்துதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன் தான். ஆவி என்னும் அச்சாரம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவியின் அச்சாரமாக இருக்கிறார். எனவே ஆவி என்னும் அச்சாரத்தின் மூலமாக நாம் நம்மை ஆயத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நித்திய வீட்டை அடைந்து கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும், அது மாத்திரமல்ல, நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று காபிரியேல் தூதன் மரியாளிடம் சொல்லுகிறார். புருஷனை அறியாத இடத்திலே இது எப்படி ஆகும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி உண்மையில் இல்லலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவகுமாரன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. எனவே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவேதான் ஆவியின் அச்சாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று எபேசு மக்களை பார்த்து பவுல் கேட்கிறார். இதை நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே காண்கிறோம். எனவே கண்டிப்பாக நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை பற்றி அறியாமல், அவர்களை பற்றின அறிவு இல்லாமல், உணராமல் அவர்கள் வாழ்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியின் வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் அது எல்லாருக்கும் உரியது அல்ல என்று சிலர் வாதாடுகிறார்கள். ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களில் சொல்லப்பட்ட 9 வரங்கள் மாத்திரமே ஆவியின் வரங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு அந்த வரங்களில் சில வரங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லா வரங்களும் நமக்கு கொடுக்கப்படாதிருந்தாலும் அந்த வரங்களில் சில வரங்களை நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே பரிசுத்தாவின் வரம் என்பது எழுதப்பட்ட அந்த 9 வரங்களில் ஒன்று அல்ல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்து வழிய வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த 9 வரங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே நிறைந்து வழிய வேண்டும். இதைதான் தாவீது 23ஆம் சங்கீதத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்பி வழிய வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலே கொண்டு வருகிறது, நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பு நிறைவானது என்றும், அன்பு ஒளிந்து போகாது என்றும், அன்பு பெரியது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய அன்பானது, அந்த அன்பை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் நம்மால் வர முடியும். எனவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தோமானால், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு தேவனே ஒரு வீட்டை கட்டுகிறதாக நாம் காண்கிறோம். அந்த வீட்டை பற்றிய அறிவையும் அந்த வீட்டை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். எனவே பரலோகத்தை பற்றிய, அதாவது நித்தியத்தை பற்றிய ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் இங்கு எழுதுகிறார். தேவனை பற்றிய அறிவையும் தேவனுடைய வீட்டை பற்றிய அறிவையும் நம்முடைய நித்தியத்தை பற்றிய அறிவையும் நாம் கண்டிப்பாக அடைந்திருக்க வேண்டும். தொடர்ச்சியான வசனங்களிலே அந்த அறிவு ஒரு அனுபவமாக மாறுகிறதாக பவுல் எழுதுகிறார். அனுபவத்திலே போதிக்க வேண்டும், போதனையை கேட்டு அதை அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். இதேதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே கை கொண்டு போதிக்கக்கூடிய இடத்திலும் கேட்டு கை கொள்ளக்கூடிய இடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதனால் அனுபவத்திலே கொண்டு வரும்போது அது நம்மை ஸ்திரப்படுத்தும், அதாவது உறுதிப்படுத்தும். எனவே இந்த அனுபவத்திற்கு பின்புதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே ஆயத்தம் படுத்துகிறவர் தேவனே, ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று நாம் காண்கிறோம். எனவே முதலாவதாக நமக்கு அறிவு வேண்டும், இரண்டாவதாக நாம் அதை அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும், மூன்றாவதாக இவை இரண்டையும் நாம் செய்தால் அப்பொழுதுதான் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே நித்திய வீட்டை பற்றிய அறிவை நாம் கண்டிப்பாக அடைந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை அனுபவமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். இறுதியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.